நம்முடைய பாவத்தை போக்குவாரு. அவரோட கூட ஒப்புரவாக தன்னுடைய இருதயத்தை நமக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கல அப்படின்னா என்னென்ன காரியம் வெளிப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 5:19 வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, விழித்துணியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் சொல்கிறேன். இது போன்ற காரியங்களை செய்யும் போது மாம்சத்தின் கிரிகள் மாத்திரம் தான் வெளிப்படும். நம்முடைய இருதயத்துல பரிசுத்தம் இல்லை அப்படின்னா ஆவியின் கனிகள் வெளிப்படாது. மாம்சத்தின் கிரிகள் மாத்திரம் தான் வெளிப்படும். இப்ப அண்ணா படிச்சாங்க, அவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு. சோ இதுல இருக்கிற ஒண்ணு இருந்துச்சுன்னா கூட நம்ம தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கவே முடியாது. அதுலயே நம்ம வாசிக்கலாம்.